காந்திப்பா எங்க நம்ம மிஸ் பண்ற? பிரெடிக்ட் பண்ற மாதிரி அடிக்கிற. சர்ப்ரைஸ் பண்ணு காந்திப்பா. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரகாஷ் கட்டர். இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வேண்டாடா சாமி, ஒரு விளம்பரம். இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ ரூமில் இருக்கேன். அதனால் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா? என்ன சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் கூட்டு, அப்புறம் சாதம், முடிஞ்சால் அப்பளம் பிடிச்சிருப்பேன். சரி பிரிச்சுக்குங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் தட்ட முடியாது. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தான் அந்த ஒரு ஃபீல் வரும். இங்கே வந்து வெள்ளிக்கிழமை, அதனால ரூமில் இருக்குன்ற ஃபீலை தவிர மற்ற எதுவும் கிடையாது. அந்த ஹாலிடே அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி அது கொஞ்சம் போக போக பழகிடும். நம்ம ஊர் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இல்லைல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம அது வந்து சின்ன வயசுலேருந்து ஞாயிற்றுக்கிழமைனா எல்லோரும் வந்து வீட்டில் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் வந்து கறி ஸ்மெல் வரும், மீன் வறுக்கிற ஸ்மெல்லு. பசங்களாம் கிரிக்கெட் விளாட போவாங்க மதியானம் டைம் கிரவுண்டில். லெக் சைடில் போடாதரா, ஹாஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணு. சாயங்காலம் டைமில் இந்த தெருமுனையில் 4 ஆண்டிங்க வாக்கிங் போயிட்டு நடந்துக்கிட்டு எதையாவது ஊர் கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனாலே அது ஒரு வைபு. ஆனால் எனக்கு இன்னமும் அப்படி தெரியல. சாவு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பொன்மணி மேகலையாடுது. ஏசி ஆஃப் பண்ணிட்டா ஏதோ நாய்ஸ் எதுவும் கேட்குது. ஒரு நிமிஷம். எரியுதடி மாலா, பெண்ணுடல் பார்த்ததும் நானுதே, இன்பத்தில் வேதனையானதே. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன். அன்னமே எந்தன் சொர்ணமே, உடம்பு முறுக்கெடுக்கிறது உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே. ஒண்ணுமே பண்ண முடியாதுமோ. ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து ஒன்று பார்த்தேன். துபாயில் யாரோ ஒரு 4-5 பேர் வந்து வேலைக்காக வந்து மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஏதோ ஏஜென்ட் மூலயமா வந்திருக்காங்க. வந்து அவங்களோட முதலாளி, அதாவது கஃபீல் வந்து சம்பளம் தரலையோ என்னமோ ஏதோ பிரச்சனை போல. நீங்கள்லாம் வந்து வேலைக்கு வரீங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும் வாங்க. நிறைய பேர் வந்து ஏஜென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த ஏஜென்ட் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எனக்கு வந்து இங்கே யாருமே இல்லை, நான் ஏஜென்ட் மூலயமா தான் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த ஏஜென்ட்டை பற்றி பக்கத்தில் விசாரிங்க. அவர் மூலிமா எத்தனை பேர் வந்து போயிருக்காங்க, அவங்களாம் நல்லபடியாக இருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லி ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஏஜென்ட்டை போங்க. அவங்க இன்னும் ஊருக்கு போனாங்களா இல்லையான்னு தெரியல, நம்ம ஊருக்கு வந்தாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. அவங்களோட குடும்ப கஷ்டத்துக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கேயே அதை தாண்டி இங்கே ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஊர் கஷ்டமே தேவைலான்னு சொல்லி தோணும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ரோஸ் வந்து கட் பண்ணிட்டேன். பொடி பொடியா சரிங்க. தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணும். நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி பிடிச்சாச்சு. பருப்பு வேக வைக்கணும். அப்படி பேச்சு பழகு. மைசூர் தால் ஒரு முடி. பருப்பை வந்து கழுவியாச்சு. நான் வந்து பருப்பை வந்து குக்கரில் தான் வந்து வைக்க போகிறேன். அப்படியா? குக்கரில் லைட்டாக கொஞ்சம் கழுவிக்கும். ஓகே, பருப்பை கொட்டியாச்சு. இப்போ வந்து கோஸை போட்டுடலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நம்ம ஒன்றும் தெரியலனாலும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்ல பால் குடிக்கணும். அது லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, சமையலாக இருந்தாலும் சரி. எனக்கு சமையலில் பருப்புனா எந்த பருப்புனே தெரியாது. இதுக்கு முன்னாடிலாம் சமைச்சிருக்க வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். அதாவது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரினா
செஞ்சிடலாம். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகுது இது. பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு, தோரம் பருப்பு, என்னால முடியலடா. இந்த மாதிரி ஏகப்பட்ட பருப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் சீரகம் சோம்பு வேறு ஒன்றா இருக்குமா. இதில் எதிராக சீரகம் எதிராக சோம்புன்றது தெரியாது. அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. எனக்கு அப்பயே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளங்கும்டா. என்னப்பா அங்க சத்தம்? தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து ஊரில் இருந்ததுக்கும் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆகிடும்டா. ஏன்னா ஊரில் வந்து கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தான் இருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் கலர் ஏறிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே வந்து வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்துட்டு வந்து டெய்லியும் வந்து குளிக்கிறேன். சோப் போட்டு குளிக்கிறான். வேறு ஒன்றும் இல்லை. ஊரில் குளிக்க மாட்டியான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம செய்கிற வேலை அந்த மாதிரி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். மண் காற்று, வெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அவ்வளோ கஷ்டங்க. இது என்ன பெரிய விஷயம்னு நினச்சிருக்கேன் நானும் உள்ளே வந்தேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப கஷ்டம். சரி விடுங்க, அதான் அதை விட்டு வந்தாச்சு, அதை கடந்து வந்தாச்சு. தெரிஞ்சு நிறைய வாட்டி இந்த ஜொமேட்டோ பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். ஏன்னா அந்தளவு வச்சு செஞ்சுருக்காங்க. பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. இந்த தக்காளி வெங்காயம்லாம் வந்து நறுக்கிட்டு கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு அந்த குக்கரில் வேகுது பார்த்திங்களா அந்த கூட்டு, அதை தூக்கி அப்படியே இதில் கொட்டிட வேண்டியது தான். ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து கூட்டு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாதம் வடிக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு. நம்ம ஊரில் 3:30 மணிக்கு வந்து ஒரு வெயில் அடிக்கும். ஸோ அப்போ போனால் வெளியே எப்படி ஒரு ஹீட் இருக்கும், அந்த ஹீட்டை நைட்டில் இங்கே போனால் கூட இருக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா மட்டும் வெட்டணும். ஒரு 4 மிளகா மட்டும் எடுத்துக்கிட்டு தாஜ்மஹால் பிராண்டு இங்கே அதெல்லாம் கிடைக்குதுங்க. ஒன்றரை டம்ளர் அரிசி. இதை கழுவிட்டு வடிச்சிட வேண்டியது தான். இது வாங்கிடுச்சு. எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், கல் உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு இதை தூக்கி இதில் கொட்டிட்டா வேலை முடிச்சு. இது எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். ஓகே, ஃபோனில் இப்போதைக்கு சார்ஜ் இல்லை. நான் சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றிட்டு குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். 1 hour later. கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் சாதமாக வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியது தான். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பை பாய்.